மருதூர் கிராமம். மண்ணின் மணம் இன்னும் காற்றில் கலந்து கொண்டிருந்த ஒரு சிறிய ஊர். அந்த ஊரில் 5 ஏக்கர் நிலம் வைத்திருந்தார் பெரியவர் சாமியப்பன். ஒரு காலத்தில் செழித்து வளர்ந்த அந்த நிலம் கடந்த 10 ஆண்டுகளாக ரசாயன உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் தன் உயிர்ப்பை மெதுவாக இழந்திருந்தது. உலர்ந்த மண், பிழந்த நிலம், கடனில் தவிக்கும் ஒரு விவசாயி. அதே நேரம் சாமியப்பனின் மகன் கதிர் நகரத்தில் நல்ல வேலையில் இருந்தான். விடுமுறைக்கு ஊர் வந்த அவன் காய்ந்து கிடந்த நிலத்தையும் கவலையால் குனிந்த தந்தையையும் பார்த்த அந்த நொடியில் மனதுக்குள் ஒரு தீர்மானம் எடுத்தான். இந்த மண்ணை அவன் கைவிடப் போகவில்லை. வேலையை விட்டுவிட்டு கிராமத்திலேயே தங்கி விவசாயம் செய்ய முடிவெடுத்தான். ஆனால் சாமியப்பன் தடுத்தார். படித்த நீ ஏன் இந்த சேற்றில் இறங்குகிறாய்? கதிர் அமைதியாக பதிலளித்தான். அப்பா, இந்த சேறுதான் நம்ம வாழ்க்கை. அவன் பாரம்பரிய விதைகளை தேடினான். முதலில் மண்ணை பரிசோதித்தான். பிறகு ரசாயனங்களை முற்றிலும் விலக்கி பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், இயற்கையின் உயிரை மண்ணுக்குள் மீண்டும் ஊற்றினான். களைக்கொல்லிகள் இல்லை, எந்திரங்கள் இல்லை. கதிரின் கைகளே அவனுடைய ஆயுதம். பக்கத்து நிலத்து விவசாயிகள் சிரித்தார்கள். இவன் கையில் மண் ஒட்டும், ஆனா பலன் கிடைக்காது. கதிர் எதுவும் சொல்லவில்லை. மண்ணை மட்டும் நம்பினான். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. 3 மாதங்கள் கழித்து கதிரின் நிலம் மட்டும் பச்சை பசேல் என உயிரோடு நின்றது. ரசாயனம் பயன்படுத்திய நிலங்களில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தபோது கதிரின் நிலத்தில் இயற்கை வேலி பயிர்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்தின. அறுவடை நாள் வந்தது. வழக்கத்தை விட அதிக விளைச்சல். அந்த நெல்லின் மனம், அந்த சுவை முழு ஊரையும் ஈர்த்தது. சந்தையில் இயற்கை விளைபொருள் என்ற பெயரில் கதிரின் நெல்லுக்கு நல்ல விலை கிடைத்தது. அந்த தருணத்தில் சாமியப்பன் மகனின் கைகளை பற்றி கொண்டு சொன்னார், மண்ணை கொன்று கொண்டிருந்தோம், நீதான் அதற்கு உயிர் கொடுத்திருக்கிறாய். அந்த ஒரு மாற்றம் ஒரு மனிதனோடு நிற்கவில்லை. அன்று முதல் மருதூர் கிராமமே கதிரின் வழியை பின்பற்றியது. இயற்கை விவசாயம், மண்ணின் மனம் மீண்டும் உயிர் பெற்றது.